ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது மாதத்துடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 4வது மாதமான ஆடி மாதத்துடைய மிக முக்கியமான 11ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளை சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளாக வருது. நாளைய இந்த முக்கியமான நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அட் த சேம் டைம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய சனிக்கிழமை. ஆடி சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமான நாள். நம்மளில் நிறைய பேருக்கு ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரண நாள்னு நினச்சி விட்டுறோம். ஆனால் ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த சனிக்கிழமையில் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்து சனி பகவானுடைய அருளை பெறணும். ஸோ சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக ஆடி சனிக்கிழமை வருது. ஸோ நாளைய சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் சனி பகவானை வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை நாள் தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் தலையெழுத்து அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு நாளைய சனிக்கிழமை வாகன பழுதுகளை சரி செய்யலாம். நாளை நாள் உங்களுடைய பழுதுகளை சரி செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு. நாளை சனிக்கிழமை உங்களுக்கு என்னெல்லாம் பழுது பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பழுது பார்க்கலாம். வீடை ஆல்ட்ரு பண்ணுறது, உங்களுடைய வேலைகளை ஏதாவது நாளை நாள் செய்கிறது, இல்லை வாகன பழுதுகளை சரி செய்கிறது, வீட்டில் பொருட்களை பழுதுகளை சரி செய்கிறது, இந்த மாதிரி நாளை நாள் பழுதுகளை சரி செய்யறதுக்கு உகந்த சனிக்கிழமையாக வந்திருக்கு. நாளை நாள் நீங்கள் பழுதுகளை சரி செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா பழுதுகளையும் சரி செய்ய முடியும். அதனால் நாளை நாள் பழுதுகள் செய்யறதுக்கு தயங்காதீங்க. கண்டிப்பாக நாளை நாள் பழுதுகள் செய்ய பாருங்கள். நிச்சயம் நீங்கள் பழுதுகள் செய்ய நாளை நாள் எது பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அந்த மாதிரியான கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் சமூக பணிகளில் நாளை நாள் ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடுங்க. ஏன்னா நாளை நாள் நீங்கள் சமூக பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஸோ நாளை நாள் சமூக பணிகளில் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருக்குது. அப்புறம் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். தனவரவு தாராளமாக இருக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும். அப்படி நாளை நாள் செயல்படும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பு உயரும். தனவரவு தாராளமாக இருக்கும்போது சேமிப்பு உயர்வது நல்லது. அப்புறம் உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கூட நாளை நாள் தாமதமின்றி கிடைக்கும். அந்த எதிர்பார்த்த உதவிகள் தாமதமின்றி கிடைக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாளை நாள் அமையும். அப்புறம் உங்களில் சிலருடைய சந்திப்புகளால் சந்தோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான மகிழ்ச்சி நிறைந்த நாள் தான். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராது. ஸோ நாளைய இந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ளை நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 6, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவு உண்டாகும். பூரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இருக்கும். இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு.
குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு 4 நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நினைத்த காரியம் எண்ணி விதத்தில் முடியும். செலவுகள் தன்மைகளை இருந்து செயல்படணும். உடன்பிறப்புகள் எண்ணங்கள் புரிந்து கொள்ளணும். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடி உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்யணும். வியாபார முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். மொத்தத்தில் 4 நாள் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக அமையுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் 4 நாள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 4 நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும். 4 நாள் உங்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். ஆதரவு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. தனவரவு தாராளமாக இருக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மருத்துவம் தொடர்பான பணிகள் மேன்மை ஏற்படும். வெளிவட்டார நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். பொருளாதார நிலை உயரும். அனுபவம் மேம்படக்கூடிய நாள். நெக்ஸ்ட்டு கடகராசி. குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். எதிலும் பதட்டமின்றி செயல்படணும். அப்புறமேட்டு 4 நாள் ஆரோக்கிய சார்ந்த சிந்தனைகள் வேண்டும். உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பழைய நினைவுகளில் செயல்பாடுகளில் ஒரு விதமான தாமதம் உண்டாகும். அக்கம்பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு மேம்படும். போட்டி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி. உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும். தம்பதிகளுக்குள் மனஸ்தாபம் நீங்கும். வரவுகளில் கவனம் வேண்டும். பணி பொறுப்புகளில் கோபம் தோன்றி மறையும். நீண்ட நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண் விழிப்பதை தவிர்க்கணும். அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். செய்யக்கூடிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. உயர் அதிகாரிகளால் ஆதாயம் பெறுவீங்க. வியாபாரத்திலிருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உயர்கல்வி குறித்த சிந்தனை மேம்படும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மாற்றி அமைப்பதற்கு சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு துலா ராசி. தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். நெருக்கமானகள் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். வழக்கு சார்ந்த விஷயங்களை விவேக வேண்டும். சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. நம்பிக்கை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனை குறையும். புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் வேண்டும். வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். இனிமை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர் ராசி. நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி நிலவும். கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் மீதான அவப்பெயர் விலகும். தம்பதிகளுக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். கீர்த்தி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும். நிதானமாக பேச்சுக்களை நன்மதிப்பை ஏற்படுத்தணும். உத்தியோக ரீதியான பயணங்களில் அனுபவம் மேம்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும். சோதனை நிறைந்த நாளாக அமையுங்க. நெக்ஸ்ட்டு மீனராசி. கல்வியில் ஏற்றிறக்கமான சூழல் அமையும். பணி நிமித்தமான வெளியூர் பயணம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு என்ன நாளை நாள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.